அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பழைய புத்தகத்தில் நாடகக்கலை அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நாடகக்கலையிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். ஓகேங்களா? லாஸ்ட் டைம் கூட பரிதிமார் கலைஞரை பற்றி நாடகவியல் எனும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் டெஸ்ட் பேட்சுக்கு தேவையான கொஷின்ஸ் போட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாடகக்கலை பாருங்கள். முத்தமிழ் அப்படின்றது, அதாவது உலக தமிழ் பார்த்திங்க அப்படின்னா முத்தமிழ், அதாவது இயற்றமிழ், இசைத்தமிழ், அப்புறம் நாடகத்தமிழ் என்னும் 3 பகுப்புகளை கொண்டது. ஓகேங்களா? இந்த பாடத்தில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாடகத்தமிழை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாடகம் அப்படின்றது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா நாடு ப்ளஸ் அகம், நாட்டை அகத்தில் கொண்டது நாடகம். ஓகேங்களா? நாட்டின் கடந்த காலத்தையும், அதாவது ஒரு நாட்டோட கடந்த காலம், நிகழ்காலம், அப்புறம் வருங்காலம், இதை எல்லாத்தையும் காட்டுவதால் தான் இதன் பெயர் என்னது, நாடகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அகம் அப்படின்னா நாடு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? உன்னுள் நோக்கு, உன்னை உணர், அகத்தை நாடு என்றெல்லாம் பலவாறு அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. நாடகம் அப்படின்றது என்ன அப்படின்னா உலக நிகழ்ச்சிகளை காட்டும் கண்ணாடி. ஸோ நாடகம் என்பது என்னது, உலக நிகழ்ச்சிகளை காட்டும் கண்ணாடி அப்படின்னு சொல்கிறாங்க. கதையை, நிகழ்ச்சியை, உணர்வை நடித்து காட்டுவதும் கூத்தாடி காட்டுவதும் என்னென்னு சொல்கிறாங்க, நாடகம். ஸோ நாடகத்திற்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா கூத்துக்கலை அப்படின்றது வேறொரு பெயர்கள். ஓகேங்களா? அடுத்து தமிழின் தொன்மையான கலை வடிவம் எது அப்படின்னா நாடகம். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நாடகத்தோட இது என்ன அப்படின்னா போல செய்தல் எனும் பண்பை அடிப்படையாக கொண்டு தான் என்னது நாடகம் நடக்குது. ஓகேங்களா? மனித உணர்ச்சி தான் நாடகம் தோன்ற காரணம். பிறர் செய்வதைப் போல தாமும் செய்து பார்க்க வேண்டும் என்னும் மனித உணர்ச்சியின் பெயர் தான் என்னது, நாடகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. பண்டைய மரப்பாவை கூத்து பொம்மலாட்டமாக வளர்ச்சி அடைந்த பின்னர் தோல்பாவை கூத்து, நிழல்பாவை கூத்து ஆகியவை முறையே பாவை கூத்தின் வளர்ச்சி நிலைகளாக மக்களிடையே வழக்கத்தில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது. ஸோ இங்கேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், தொல்காப்பியம் பார்த்திங்க அப்படின்னா மெய்ப்பாட்டியல் அப்படின்ற இதில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்து கூறியிருக்கு. அதாவது தொல்காப்பியம் என்ன பண்ணால் நாடக பாங்கிலான உணர்வுக்கு இலக்கணம் வகுத்தது மெய்ப்பாட்டியலில் வகுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூத்தாட்டவை குளர் தற்றே அப்படின்ற குரல் வழியாக நாடக அரங்கம் இருந்த செய்தியை நம்மளால் அறிய முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் இருக்கார்ல, அவங்க பார்த்திங்கன்னா நாடகமேத்தும் நாடக கணிகை அப்படின்னு சொல்லிட்டு நாட்டியமாடிய மாதவியை பற்றி குறிப்பிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனிப்பாடலுக்கு மெய்ப்பாடு தோன்ற ஆடுவதனை, அதாவது தனிப்பாடலுக்கு மெய்ப்பாடு தோன்ற ஆடுவதனை நம்ம என்னன்னு சொல்லலாம், நாட்டியன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு கதையை தழுவி வேடம் புரிந்து ஆடுவதனை என்னென்னு சொல்லலாம், நாடகம். ஸோ நாட்டியம் வேறு, நாடகம் வேறு, பார்த்துக்கோங்க. அதாவது தனிப்பாடலுக்கு மெய்ப்பாடு தோன்ற ஆடுவது நாட்டியம், ஒரு கதையை தழுவி வேடம் புரிந்து ஆடுவது நாடகம். நாட்டியம், நாடகம் இரண்டிற்கு பொதுவாக அமைவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கூத்துன்றது என்னது, நாட்டியம், நாடகம் இரண்டிற்கும் பொதுவாக அமையுது. அடுத்து பார்த்தோன்னா சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதிய அடியாருக்கு நல்லார் பார்த்திங்க அப்படின்னா கூத்து வகைகளை பற்றியும் நாடக நூல்களை பற்றியும் தமது உரையில் குறிப்பிட்டிருக்கார். அப்போ சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியவர் யாருன்னு கேட்கலாம் கொஷின். அடியாருக்கு நல்லார் இவர் என்ன சொல்கிறார், கூத்து வகையை பற்றியும் நாடக நூல்களை பற்றியும் தமது உரையில் குறிப்பிட்டிருக்கார். அதுக்கப்புறம் 2000 ஆண்டுகள் முற்பட்டதாக கருதப்படும் நூல்களில் மூருவல், சயந்தம், செயிற்றியம், மதிவாணர், நாடகத்தமிழ் நூல், விளக்கத்தார் கூத்து, குணநூல், கூத்து நூல் முதலிய பல நாடக நூல்கள் நாட்டியத்திற்கும் நாடகத்திற்கும் இலக்கணம் வகுத்திருக்கு. ஸோ சிலப்பதிகாரம் அதாவது நாடக கலையை பற்றியும் காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பை பற்றியும் விரிவாக கூறியுள்ளது. ஸோ இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? நாடக கலையை பற்றியும் காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கில் அமைந்ததை பற்றியும் விரிவாக கூறியுள்ள நூல் இது அப்படின்னா சிலப்பதிகாரம். ஸோ இது அடுத்து பாருங்கள், பரிதிமார் கலைஞர் செய்யுள் வடிவில் இயற்றிய நூல் நாடகவியல். ஸோ ஓகேங்களா? நூலில் நாடகம், அதன் விளக்கம், வகைகள், எழுதப்பட வேண்டிய முறைகள், நடிப்பிற்குரிய இலக்கணம், நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம், இது எல்லாத்தையும் சொல்லி நாடகவியல் எனும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு 2022 குரூப் 4ல் 96வது கொஷினாக கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? 96வது கொஷினாக இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அதாவது என்ன கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா நாடகம், அதன் விளக்கம், வகைகள், எழுதப்பட வேண்டிய முறைகள், நடிப்பிற்குரிய இலக்கணம், நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் போன்றவற்றை குறிப்பிடும் செய்யுள் வடிவில் உள்ள நாடகவியல் எனும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? 2வது ஆப்ஷன் பரிதிமார் கலைஞர், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பம்மல் சம்பந்த முதலியார் அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தா அப்படின்னா சுவாமி விபுலானந்தர் எழுதிய
மதங்க சூளாமணியும் மறைமலை அடிகள் எழுதிய சகுந்தலம் நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் தான் என்னது அப்படின்னா நாடகக்கலை. ஓகேங்களா? அந்த இது பார்த்தீங்களா, சுவாமி விபுலானந்தர் இருக்கார்ல, அவர் எழுதிய மதக சூளாமணி அப்படின்ற நூலும் மறைமலை அடிகள் எழுதிய நூல் வந்து சகுந்தலம் அப்படின்ற நாடகத்தையும் தழுவி ஆராய்ச்சியாக எழுதப்பட்ட நூல் தான் பரிதிமாற் கலைஞர் எழுதிய நாடகவியல் அப்படின்ற நூல். அடுத்து வந்து நாடக பேராசிரியர் அப்படின்ற ஒரு பம்மல் சம்பந்தம் உள்ளதையார். இவர் நாடக தமிழிடம் தலைப்பில் தம் நூலில் தொழில்முறை நாடக அரங்குகளை பற்றி செய்திகளை ஆராய்ந்து எழுதியுள்ளார். எதை பற்றி ஆராய்ந்து எழுதியுள்ளார் அப்படின்னா தொழில்முறை நாடக அரங்குகளை பற்றி. எந்த நூலில்? நாடகத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் யார்? பம்மல் சம்பந்தம் முதலியார். ஸோ அப்போ பம்மல் சம்பந்தம் முதலியார் என்னன்னு சொல்லி அழைக்கப்படுறாரு? நாடக பேராசிரியர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 7ஆம் நூற்றாண்டில் மகேந்திரவர்ம பல்லவன் பார்த்திங்க அப்படின்னா மத்த விலாசனம் எனும் நாடக நூலை எழுதியிருக்கார். மத்த விலாசனம் அப்படின்ற நாடக நூலை எழுதியுள்ளவர் யார்? மகேந்திரவர்ம பல்லவன். ஓகேங்களா? அதே மாதிரி மகேந்திரவர்ம பல்லவன் வந்து இசை சார்ந்த ஒரு நூல் எழுதியிருப்பார். அந்த நூல் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்டில் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, 11ஆம் நூற்றாண்டில் வந்து ராஜராஜ சோழன் என்ன பண்ணுறாருன்னா ராஜராஜேஸ்வர நாடகம் அப்படின்ற நடைபெற்றதை கல்வெட்டு வந்து குறிப்பிடுது. எதப்போ? 11ஆம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழ காலத்தில். அடுத்து வந்து பாருங்கள், தஞ்சாவூரை ஆண்டபோது கோவிலில் நாடகங்கள் மராத்திய மன்னர்களால் நடைபெற்றது. ஸோ தஞ்சாவூரில் மராத்தியர்கள் ஆட்சி செஞ்ச போது தஞ்சாவூர் கோயில்களில் மராத்திய மன்னர்களால் நாடகங்கள் நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடகத்துடைய பெயர் என்ன அப்படின்னா நாயக்க மன்னர்களின் ஆட்சி காலத்தில் குறவஞ்சி நாடகங்கள் தோன்றியது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இது. ஓகேங்களா? குறவஞ்சி நாடகங்கள் எந்த மன்னர்களின் ஆட்சி காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா நாயக்க மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில். பல்லு நாடக வகை உழவர்களின் வாழ்க்கையை சித்தரித்துள்ளன. இந்த கொஷின் கேட்டிருந்தோம். இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4 வந்து கேட்டிருந்தாங்க. என்னது? பல்லு நாடக வகை யாருடைய வாழ்க்கையை சித்தரிப்பதாக உள்ளது? உழவர்களின் நாடக வகை. கொஷின் நம்பர் வந்து நான் பின்னாடி வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? இல்லைனா அந்த கொஷின் எடுத்து நான் ஷார்ட்ஸ் மாதிரி போடுறேன், அதில் நீங்கள் பாருங்கள். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நொண்டி நாடகங்கள் தோன்றின. ஸோ நொண்டி நாடகங்கள் தோன்றிய காலகட்டம் 17ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்வ குடியிருப்பில் பிறந்த ஒருவர் ஒழுக்கங்கெட்டு நோயும் வறுமையும் உற்று இறுதியில் திருந்தி வாழ்வதாக இவ்வகை நாடகங்கள் உள்ளது. அதாவது பார்த்திங்கன்னா செல்வ குடியிருப்பில் பிறந்த ஒருவன் வந்து என்ன பண்ணுறான்னா ஒழுக்கம் கெட்டு நோயும் வறுமையும் உற்று இறுதியில் திருந்தி வாழ்வதாக அமைந்த நாடகங்கள் என்னது? நொண்டி நாடகங்கள். அந்த நொண்டி நாடகங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு 17ஆம் நூற்றாண்டு. அடுத்து 18ஆம் நூற்றாண்டில் பாருங்கள், அருணாச்சல கவிராயரின் ராம நாடகம், கோபாலகிருஷ்ண பாரதியாரின் நந்தனார் சரித்திரம். ஓகே, அருணாச்சல கவிராயரின் நாடகம் என்னது? ராம நாடகம். கோபாலகிருஷ்ண பாரதியாரின் நாடகம் வந்து நந்தனார் சரித்திரம் ஆகிய வந்து கட்டியங்காரன் உரையாடல்களோடு முழு பாடலாக அமைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தில் தோன்றிய பெரும்பாலான நாடகங்கள் வந்து மகாபாரதம், ராமாயணம் முதலிய காவியங்களின் கதைக்கூற்றுகளிலிருந்து படைக்கப்பட்டவை 18ஆம் நூற்றாண்டில். ஸோ இப்போ இப்படி கூட கொஸ்டின், 18ஆம் நூற்றாண்டில் வந்து எந்த நூற்றாண்டில் மகாபாரதம், ராமாயணம் முதலிய காவியங்களின் கதை கூற்றுகளின் நாடகங்கள் படைக்கப்பட்டன அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டு அப்படின்ட்டு தெரியும். அப்படி இல்லை 18ஆம் நூற்றாண்டில் தோன்றிய பெரும்பாலான நாடகங்கள் எந்த காவியங்களின் அடிப்படையில் கதைகளிலிருந்து படைக்கப்பட்டது அப்படின்னா மகாபாரதம், ராமாயணம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஊர்களில் தெருக்கூத்து எனும் நாடக வகை புராண கதைகளையே மையமாக கொண்டது. தெருக்கூத்து எதை மையமாக கொண்டது அப்படின்னா புராண கதைகளையே மையமாக கொண்டு நடத்தப்படுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து 19ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்க அப்படின்னா 17, 18ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டு வந்துட்டோம். சமுதாய சீர்திருத்தம் தொடர்பான நாடகங்கள் சிறப்பிடம் பெற்றன. ஸோ சமுதாயம் தொடர்பான நாடகங்கள் சிறப்பிடம் பெற்ற ஆண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டு. காசி விஸ்வநாதரின் டம் பச்சாரி விலாசம் குறிப்பிடத்தக்கது அப்படின்னு. டம் பச்சாரி அப்படின்றது காசி விஸ்வநாதனுடைய இது என்னது? டம் பச்சாரி அப்படின்றது. பேராசிரியர் சுந்தரனார் மனோன்மணியம் என்னும் கவிதையை நாடக காப்பியத்தை 1891ஆம் ஆண்டு வெளியிட்டிருக்காரு. லார்ட் லிட்டன் எழுதிய மறைவழி. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக 2024 இப்போ போன மாதம் டிஎன்பிஎஸ்சியில் ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. அதில் எலிஜிபிலிட்டிஸில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லார்ட் லிட்டன் எழுதிய மறைவழி எனும் ஆங்கில கதை தழுவி இருந்ததாலும் வடிவத்திலும் பாத்திர அமைப்பிலும் சூழலும் தமிழ் பண்பு ஓங்கி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லார்ட் லிட்டன் எழுதிய மறைவழி எனும் ஆங்கில கதையை தழுவி எழுதப்பட்ட நூல் என்ன அப்படின்னா பேராசிரியர் எழுதிய மனோன்மணியம், சுந்தரனார் எழுதிய மனோன்மணியம் அப்படின்ற நாடக நூல். ஓகேங்களா? நாடக காப்பியம். அடுத்து நாட்டு விடுதலை போராட்ட காலத்தில் பல்வேறு காலத்திய தேசிய நாடகங்கள்
கதரின் வெற்றி நாடகம் தான் தமிழ்நாட்டில் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது அப்படின்னா கதரின் வெற்றி அப்படின்றது. இதனைத் தொடர்ந்து தேசிய கொடி, தேசபக்தி முதலிய நாடகங்கள்லாம் நடத்தியிருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டில் பாருங்கள், 17, 18, 19, இப்போ 20ஆம் நூற்றாண்டு வந்தாச்சு. தொடக்கத்தில் நாடகத்துறைக்கு பெருந்தொண்டு புரிந்தவர் யார் அப்படின்னா சங்கரதாஸ் சுவாமிகள் 20ஆம் நூற்றாண்டில். ஸோ அப்போ நாடக உலகின் இமயமலை என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா சங்கரதாஸ் சுவாமிகள். தமிழ்நாட்டு நாடக தலைமை ஆசிரியர் என்று சுவாமிகள், அதாவது நாடக உலகின் இமயமலை, தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று அழைக்கப்படுவோர் யார்? சங்கரதாஸ் சுவாமிகள். சங்கரதாஸ் சுவாமிகளுடைய காலம் 20ஆம் நூற்றாண்டு. இவர் பார்த்திங்கன்னா பிரகலாதன், சிறு தொண்டர், இலவகுசா, பவளக்கொடி, அபிமன்யு, சுந்தரி முதலான 40க்கும் மேற்பட்ட நாடகங்களை ஏற்றிருக்காரு. தமிழ் நாடக தந்தை என போற்றப்படும் பம்மல் சம்பந்தனார் 90க்கும் மேற்பட்ட நாடகங்களை எழுதியிருக்கார். ஷேக்ஸ்பியரின் ஆங்கில நாடகங்களை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா அந்த பம்மல் சம்பந்த முதலியார். மனோகரன் நாடகம் 70 ஆண்டுகளாக தமிழ் நாடக மேடையில், மனோகரன் அப்படின்றவர் பார்த்தோம் அப்படின்னா நாடகம் மனோகரன் நாடகம் 70 ஆண்டுகளாக தமிழ் நாடக மேடையில் புகழ்பெற்று விளங்குது. ஸோ 70 ஆண்டுகளாக தமிழ் நாடக மேடையில் புகழ்பெற்று விளங்கும் நாடகம் எது அப்படின்னா மனோகரன் நாடகம். எத்தனை ஆண்டுகளாக? 70 ஆண்டுகளாக. நமது நாடக அனுபவங்கள் எல்லாம் நாடக மேடை நினைவுகள் எனும் தலைப்பிலும், நடிப்பு கலையில் தேர்ச்சி பெறுவது எப்படி எனும் தலைப்பிலும் எழுதியிருக்கார். யார்? பம்மல் சம்பந்த முதலியார். மதுரையில் 1942ஆம் ஆண்டு, ஓகேங்களா, ஆண்டில் புலமை கடலான தமிழ் மூதாட்டி ஔவையார் நாடகம் அரங்கேறியது. எப்போ? மதுரையில் 1942. அதில் நடித்தவர் யார் அப்படின்னா தீகா சண்முகனார் அப்படின்றவர் நடிச்சிருப்பார். ஔவையோடைய வேஷம் போட்டு நடிச்சிருப்பார். அவர் என்னன்னு சொல்கிறாங்க, ஔவை சண்முகனார் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே சும்மா கலை என்பது அக்கால வழியில் செல்லும், இதெல்லாம் சும்மா கதையாக தான் இருக்கும். அடுத்து நாடக சாலையொத்த நற்கலாசாலை என்று நீடுதியில் உண்டோ திகழ்ந்து அப்படின்னு சொல்லிட்டு கவிமணி கூற்று. கவிமணி தேசிய விநாயகர்கள் என்ன சொல்கிறார்? நாடக சாலையொத்த நற்கல சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருப்பார். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் நண்பர்களே, இது முடிஞ்சு. ஸோ இது ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா இப்போ நாடக கலையில் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அந்த பல்லு அப்படின்றது பார்த்தோம்ல, அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக கேட்டது தான். ஓகேங்களா. ஸோ நான் அதை நோட் பண்ண விட்டேன். ஸோ நம்ம அந்த கொஷின் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் மாதிரி போடுறோம், பயன்படுத்திக்கோங்க. நன்றி நண்பர்களே, பாய்.